செட்டிநாடு குடும்பத்தின் 800 கோடி ரூபாய் சொத்தை அமைக்கிய வேலைக்காரர். அப்போலோ குரூப்ஸ் கையில் செட்டிநாடு வித்யாசரம் பள்ளி. கோர்ட்டில் வெளிவந்த பகீர் உண்மைகள். ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் இன்ஜினியரிங் அகாடமியில் ஒரு வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர் பயிற்சி, தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது. வணக்கம் மக்களே. சென்னையோட மிக முக்கியமான விஐபிகள் வீட்டு பிள்ளைங்கள்லாம் படிக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஸ்கூல் தான் செட்டிநாடு வித்யாசரம். இப்போ இந்த ஸ்கூல்லையும் இதை நடத்துகிற அறக்கட்டளையும் சுற்றி ஒரு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையுமே அதிர வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சொத்து சண்டையும் கோர்ட்டில் கேஸும் ஓடிட்டுருக்கு. ஒரு பக்கம் 3000 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த ட்ரஸ்ட்டை, இந்த சொத்துக்களெல்லாம் அமுக்கிறதுக்கு அப்போலோவோட கார்ப்பரேட் குரூப்ஸ் ஸ்கெட்சு போடுறது அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. இன்னொரு பக்கம் இல்லைங்க, மீனா முத்தையா அம்மா கூடவே இருந்த அவங்களோட வீட்டு வேலைக்காரரான கருப்பையா தான் இந்த 800 கோடி ரூபாய் குடும்ப சொத்தை ஏமாற்றி ஆட்டையை போட்டாரு அப்படின்னு சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடரப்பட்டிருக்கு. இப்போ போலீஸ் கமிஷனரே களத்தில் இறங்கியிருக்காரு. இந்த 3000 கோடி சொத்து சண்டைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த 2 பகீர் பின்னணிகளை பற்றியும் உயர் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய உத்தரவுகளை பற்றியும் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் அண்ணாமலை யூனிவர்சிட்டியையும் ராஜா அண்ணாமலை செட்டியாரையும் தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அவரோட வாரிசுகள் 6 பேர். 6 பேருக்குமே அவரோட சொத்துக்களை சரிசமமாக பிரித்து கொடுத்துட்டாங்க. இதில் ராஜா அண்ணாமலையோட மூத்த மகனாக இருக்கக்கூடியவங்க தான் முத்தையா. முத்தையாவுக்கு 2 பசங்க. ஒருத்தர் குமாரராஜ முத்தையா, இன்னொருத்தர் MAM ராமசாமி அப்படின்றவங்க. இந்த 2 பேருக்குமே கல்யாணம் ஆகியும் குழந்தைங்க இல்லாததுனால ரொம்ப வருத்தத்தில் இருந்திருக்காங்க. இப்படி இருக்கிறப்ப தான் காலப்போக்கில் குமாரராஜா முத்தையா இறந்துடுறாரு. இதனால் அவரோட மனைவியாக இருக்கக்கூடிய குமாரராணி மீனா முத்தையா ரொம்பவே மன உளைச்சல்ல இருந்துட்டு வந்திருக்காங்க. அந்த சோகத்திலேருந்து எப்படி வெளியே வர்றதுன்னே தெரியாமல் குழந்தைங்க இல்லாத குறைய தீர்த்துக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஸ்கூலை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி தான் 1986 சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் ஒரு ஸ்கூலை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கூல் தான் செட்டிநாடு வித்யாசரம். இந்த ஸ்கூலோட தலைவராக குமாரராணி மீனா முத்தையா இருந்துட்டு வந்திருக்காங்க. இந்த ட்ரஸ்டோட மேனேஜராக ராமசாமி அவங்களும், மெம்பர்களாக பிரீத்தி ரெட்டி, விஜயகுமார் ரெட்டி, அப்புறம் ஆடிட்டர் ஜெயராமன், இவங்க எல்லாருமே இருந்திருக்காங்க. குமாரராணி மீனாவோட கணவராக இருக்கக்கூடிய குமாரராஜா முத்தையாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் பிரதாப் சந்திர ரெட்டி. இவரோட ஃப்ரெண்டை காசு போட்டு படிக்க வச்சு அவரை ஒரு டாக்டர் ஆக்குனதே இந்த குமாரராஜா முத்தையா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரதாப் சந்திர ரெட்டி படிப்பை முடிச்சுட்டு சென்னையில் வேலை பார்த்துட்டு இருந்தப்போ இவரோட ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய குமாரராஜாவை சில பழக்கங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பண்ணி அது மூலமாக முத்தையாவோட சொத்துக்கள் எல்லாம் அமுக்குனதா, அதாவது அவர்கிட்ட வாங்கின சொத்துக்களை அமுக்கி தான் இந்த அப்போலோ நிறுவனம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு பேச்சு ஓடிட்டுருக்கு. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடத்தின அதிரடி திருப்பத்தை என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். செட்டிநாடு வித்யாசரம் ஸ்கூலில் நடந்துட்டு வர குமாரராஜா முத்தையா பாரம்பரியம், கலை, கைவினை இந்த மாதிரியான பள்ளி சங்கத்தில் நிறைய உறுப்பினர்கள் இருக்காங்க. அப்படிதான் பழனியப்பன் அப்படின்றவர் கோர்ட்டில் ஒரு 9 பக்க கம்ப்ளைண்ட்டை தாக்கல் பண்ணியிருக்காரு. அதை விசாரித்த நீதிபதி முகமது ஷஃபீக் இறந்து போன மீனா முத்தையா அம்மாவோட உதவியாளர் கருப்பையா மேலே சென்னை சிட்டி போலீஸ் கமிஷனர் உடனடியாக தீவிர விசாரணை நடத்தணும் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டிருக்காரு. அந்த 9 பக்க
புகார்ல என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கருப்பையா அப்படின்றவரு செட்டிநாடு குடும்பத்துல ஒரு சாதாரண வீட்டு உதவியாளராக தான் வேலைக்கு சேர்ந்தாராம். காலப்போக்கில் மீனா முத்தையா அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமாகி ஒட்டுமொத்த குடும்ப நிர்வாகத்தையும் அவரோட கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மீனா முத்தையாவோட சொந்த மகனாக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களையும் கூட அவங்க அம்மாவை பார்க்க விடாமல் தடுத்து தூரத்தில் கொண்டு போய் வச்சிருக்காரு அப்படின்ற புகார்ல சொல்லப்பட்டிருக்கு. இந்த கம்ப்ளைண்ட்ல இருக்க மிக முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னா, ஒரு கட்டத்துல இந்த கருப்பையாவோட உள்நோக்கத்தை மீனா முத்தையம்மா கண்டுபிடிச்சு ரகசியங்களை தோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால பயந்து போன கருப்பையா அவர்கள் அவங்களோட சொந்த மகன் அண்ணாமலைக்கும் மற்ற சொந்தக்காரங்களுக்கும் கூட தெரியாம மீனா முத்தையம்மாவை ரகசியமா ஊட்டிக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. அவங்களுக்கு வயசாகி உடம்பு ரொம்ப பலவீனமாக இருந்த அந்த நேரத்தில் அவங்க உயிருக்கு தெரிஞ்சே ஆபத்தை விளைவிக்கக்கூடிய வகையில் இப்படி ஊட்டிக்கு கூட்டிட்டு போயிருக்காரு அப்படின்ற புகாரும் சொல்லியிருக்காங்க. கடைசியில் கடந்த மே 2, 2026 அன்னைக்கு அவங்க ஊட்டியில் வச்சே இறந்து போகிறாங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறமும் அவங்க குடும்பத்தோட 800 கோடி ரூபாய் பணத்தை இந்த கருப்பையா முறைகேடா அவரோட வசத்துல வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க குடும்ப ஆளுங்க எல்லாத்தையுமே ட்ரஸ்ட்ல மெம்பர் ஆக்கி சொத்துக்களை குவிச்சிருக்காரு அப்படின்னு கோர்ட்ல மூத்த வழக்கறிஞரா இருக்கக்கூடிய ஜே ரவீந்திரன் வாதாடி இருக்காரு. இந்த 2 தரப்புக்கும் நடுவுல நடக்கிற இந்த பயங்கரமான சொத்து சண்டையில அங்க படிக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகளோட கல்வியும் பள்ளியோட நிர்வாகமும் பாதிக்க கூடாது அப்படின்றதுக்காக சென்னை உயர்நீதிமன்றத்துல ரொம்ப உறுதியா இருக்காங்க. ஏன்னா மாணவர்களோட நலனுக்காக இதுல ஆபத்து இருக்கு அப்படின்னு தெரிஞ்சே நீதிபதி அவர்கள் கவலையும் தெரிவிச்சிருக்காரு. அதனால தான் முறைப்படி தேர்தல் நடத்தினதுக்கு அப்புறமா புதிய நிர்வாகத்தை தேர்ந்தெடுக்கிற வரைக்கும் ஸ்கூலோட அன்றாட நிர்வாகத்தை கவனிக்கக்கூடிய பிரபல தொழிலதிபராக இருக்கக்கூடிய விஜயகுமார் ரெட்டி அப்படின்றவங்கள இடைக்கால நிர்வாகியா கோர்ட் நியமிச்சிருக்காங்க. ஆனால் இந்த பழனியப்பன் கொடுத்த புகாரில் என்ன சொல்கிறாங்கன்னா, கோர்ட் ஆர்டர் போட்டதுக்கு அப்புறமாவும் இந்த கருப்பையா அப்படின்றவர் ஸ்கூலோட கணக்கு வழக்குகளையோ நிர்வாகத்தையோ விஜயகுமார் ரெட்டி கிட்ட ஒப்படைக்காம தொடர்ந்து ட்ரஸ்ட் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பணத்தை எடுத்து அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு பெரிய தொந்தரவு கொடுத்துட்டு வராரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் 8 கோடி ரூபாய் குடும்ப சொத்தை அமுக்கிய உதவியாளர் அப்படின்னும் கருப்பையா மேல கமிஷனர் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் 3000 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒட்டுமொத்த ட்ரஸ்ட் சொத்தையும் கார்பரேட் அவங்களோட வசம் வச்சிருக்காங்க அப்படின்னு அப்போலோ குரூப்ஸ் மேல குற்றச்சாட்டும் வச்சிருக்காங்க. இப்படி இந்த விவகாரம் சென்னை வட்டாரத்துல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. போலீஸ் விசாரணையோட முடிவுல தான் உண்மையான குற்றவாளி யாரு அப்படின்னே தெரிய வரும். ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் குறிஞ்சி நீட் அகாடமியில் 1 வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர்ஸ் பயிற்சி தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது.